இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தவறியவர்கள் மற்றும் ஏற்கனவே விண்ணப்பித்து விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு முகாம் சம்பந்தமான அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது. தற்போது சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது இல்லைன்னா முக்கிய அப்டேட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகளிர் உரிமை தொகைக்கு ஜூன் 4ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஜூன் 4ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் 9000 இடங்களில் நடைபெற உள்ளது. மக்களுடன் முதல்வர் முகாமில் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதில் தகுதியுள்ள பெண்கள் மற்றும் விண்ணப்பிக்காமல் உள்ள தகுதியுடைய பெண்கள் விண்ணப்பிக்க நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவன் பேட்டியளித்துள்ளார். இதுதான் தற்போதைய முக்கியமான அப்டேட். இதனால் கண்டிப்பாக ஜூன் 4ஆம் தேதி 9000 இடங்களில் பார்த்தீங்கன்னா இதற்கான மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெறும். அதில் நீங்கள் விண்ணப்பிக்க தவற இருந்தாலும் விண்ணப்பித்த பணம் வர இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான தகுதிகள் பார்க்கலாம். kmut.tn.go.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா திட்டம் பற்றின ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். திட்டம் பற்றி அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா குடும்பத் தலைவி வரையறைன்னு சொல்லி வரும். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, குடும்ப அட்டையில் பெயர் இடம்பெற்றுள்ளவர்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக கருதப்படுவர். ஒவ்வொரு தகுதி வாய்ந்த குடும்பத்திலும் உள்ள குடும்ப தலைவி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டையில் குடும்ப தலைவர் என குறிப்பிடப்பட்டுள்ள பெண் குடும்ப தலைவியாக கருதப்படுவார். குடும்ப அட்டையில் ஆண் குடும்ப தலைவராக குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த குடும்ப தலைவருடைய மனைவி வந்து குடும்ப தலைவியாக கருதப்படுவார்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் குடும்ப அட்டையில் ஆண் குடும்ப தலைவரின் மனைவியின் பெயர் ஏதேனும் காரணத்தினால் இல்லாத பட்சத்தில் வந்து குடும்பத்தில் உள்ள இதர பெண்கள் ஒருவர் குடும்ப தலைவியாக கருதப்படுவார் சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்தில் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் இருந்தால் 21 வயது நிரம்பியவர்கள் தகுதியானவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கன்னு சொல்லியிருக்காங்க. திருமணமாகாத தனித்த பெண்கள், கைம்பெண்கள், திருநங்கைகளும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதார தகுதிகளும் கொடுத்துருக்காங்க. பொருளாதார தகுதிகளுக்கான அளவுகோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் 2.5 லட்சத்திற்கு வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் விண்ணப்பிக்கலாம். 5 ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் வைத்திருக்கும் குடும்பங்கள் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஆண்டுக்கு வீட்டு உபயோகத்திற்கு வந்து 3600 யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்களும் விண்ணப்பிக்கலாம். பொருளாதார தகுதிகளுக்காக தனியாக நீங்கள் வருமான சான்று அல்ல நில ஆவணங்களை பெற்று விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து விண்ணப்பிப்பு சம்பந்தமான வெளியான அப்டேட். நீங்கள் ஏற்கனவே விண்ணப்பிக்க தவறி இருந்தாலும் புதிய குடும்ப அட்டை வாங்கியிருந்தாலும் நீங்கள் வந்து இதற்கான மனு வந்து ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து வழங்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் மகளிர் உரிமை திட்டம் குறித்து முக்கிய தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.